Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அப்புடு இப்புடு எப்புடு 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆக்ஷன் காமெடி டிராமா மூவி. நிக்கில் சித்தார்த்தோட எடுத்து நடிச்சிருக்காரு. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஃபாரின்ல ஒரு கார் ரேசரா இருக்காரு. இந்தியால 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பொண்ணு திரும்ப ஃபாரின்ல பார்த்து பேசி லவ் ட்ராக் ஓடி ஒரு நாள் நைட்டு குடிச்சிட்டு கல்யாணமும் முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோட வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்குன்னு ஹீரோ தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவரோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் திரும்ப அவங்க வாழ்க்கையில ரீஎன்ட்ரி கொடுத்து மர்மமான முறையில இறந்து போக ஒரு கேங்ஸ்டர் கும்பல் பணத்தை தேடி ஹீரோவை துரத்த அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில தொடர்ச்சியா நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பஞ்சதந்திர மூவி அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி உருட்டி பரட்டி ஒரு ஃபாரின் லுக் லைக் ஸ்டைல்ல ஒரு ரீமேக் வெர்ஷன் அண்ட் அடாப்டேஷனா தான் இந்த மூவியை பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் லிப்சிங் கூட ப்ராப்பரா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்துல எடுபடலைங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. காமெடி ஆன் அண்ட் ஆஃப் ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொமான்ஸ், லவ் டிராமா, எமோஷன் சொல்லி எல்லாமே ஓகேவா சட்டிலா சிம்பிளான டோன்ல இருந்துச்சு. பஞ்சதந்திரமே என்ன பெட்டரான வெர்ஷன்ல அடாப்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. படத்துல கண்டினியூட்டி ஃபேக்டர் மிஸ் ஆகுறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே 2 திருடங்களோட ஸ்டோரியை பேரலா நரேட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. படத்துல இருக்கக்கூடிய பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அந்த அளவுக்கு பெருசா இம்பாக்ட் கொடுக்கல. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. படத்தை ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தேவையான இடத்துல பாஸ் பண்ணி பிளே பண்ண ஒரு ஃபீல்ல தான் இவங்க நான் லீனியர் பிரசன்டேஷன்ல பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஓகேஷான டோன்ல ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. ஸ்டோரி ரொம்ப அவுடேட்டடான ஸ்டோரி தான். பல படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணிட்டாங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. கோர் பிளாட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் அதை சுத்தி இருக்கக்கூடிய சப் ஸ்டோரிஸ் எதையுமே இன்ட்ரெஸ்டிங்கா கேரி ஃபார்வர்ட் பண்ணலங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு. டெக்னிக்கலா ஓகேஷான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபி, சாங்ஸ்னு சொல்லி எல்லாமே கலர்ஃபுல்லா நீட்டா ப்ரொடக்ஷன்ல செலவு பண்ணி பிரம்மாண்டமா எடுக்க ட்ரை பண்ணியிருந்தாலும் படம் பல இடத்துல அடி வாங்கியிருக்குங்கிறது அப்பட்டமா அந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். கிரிஞ்சு காமெடி கிரைம்னு சொல்லி ரொமான்ஸோட சேர்த்து 2 மணி நேரத்துக்கு ஜவ்வான ஒரு லேக்னஸ் செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா போட்டு வாலண்டியரா இன்வால்வ் பண்ணி வச்சிட்டாங்க. நிறைய ஹை மூமெண்ட்டை இன்ட்ரோல கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் அதை இன்ட்ரெஸ்டிங்கா என் பண்ணலங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. ரொட்டீனான தெலுங்கு சினிமா மசாலா ஸ்டைல தான் எடுத்திருக்காங்க. 2010-12 டைம்லைன்ல வர வேண்டிய படத்தை இப்போ ரீக்ரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ண ஒரு ஃபீல்ல தாங்க இந்த மூவி இருந்துச்சு. தமிழ் அப்டு வெர்ஷன்ஸோட இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த அப்புடு இப்புடு எப்புடு மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 5.6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.